உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த தீபாவளி செலிப்ரேஷனுக்கு அப்புறமா விஜய் இந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்துட்டு கங்கா எங்களால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்ததாக ஸோ அங்கே முடிச்சுட்டு அடுத்ததாக நதி வீட்டில் தான் வந்துட்டு ஷூட்டிங் போயிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நிவினாக இருக்கட்டும், யமுனா, விஜய், காவேரி அண்ட் நதி ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துல வீட்டை பற்றி பேசி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ போயிட்டுருக்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் படி பார்த்தோன்னா கொடைக்கானலில் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்துட்டு பத்திரம் பண்ணி கொடுக்குற மாதிரியான எபிசோட்ஸ் வரப்போகுதா, அப்படி இல்லைனா இல்லை ஹோம் ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்காக போயிருக்காங்களா, இல்லை விற்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சொந்த வீட்டில் இருந்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பிளான் பண்ணி போயிருக்காங்களான்னு தெரில. பட் எல்லாருமே அங்கே இருக்க மாதிரியான இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இப்போ நதி வீட்டில் வந்துட்டு கங்காவுக்கும் மீதி இருக்க எல்லாருக்குமான அந்த ஆர்கியூமெண்ட் எப்படி போக போகுது, எப்படி கங்கா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு கங்கா என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற பற்றின சின்ன ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இவங்க 3 பேரும் வந்ததுக்கு அப்புறமா பாட்டியும் சாரதாமாவும் கங்கா கிட்ட பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவ்வளோ பெரிய மனுஷன் அங்கே தாத்தாவும் உட்காந்துருக்காரு, அவங்க எல்லாருமே சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லுவ, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையாடி, இப்படி ஒரு வார்த்தையை போய் நீ சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க. ஏமா நீ புரிஞ்சு தான் பேசுறியா, அவங்க வீட்டை வாங்குறதுக்கு எதுக்குமா நான் ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாரோ ஒருத்தருக்கு வீட்டை கொடுக்குறதுக்கு அதுக்கு காவேரிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வீடு நம்ம கையை விட்டு போகலைங்கிற மாதிரி தானே டி அப்படிங்கிறாங்க. அது எப்படி அவள் வாங்கினாதான் அது அவளுக்கு தானே சொந்தம், நம்மளை விட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படிமா உன்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. விஜய் தம்பி தான் சொல்லுச்சேடி, பேர் மட்டும்தான் மாறுது, மற்றபடி அது உங்கள் வீடு தான், நீங்கள் எப்போ வேணால் போகலாம் வரலான்னு சொல்லி தம்பி சொல்லிச்சே அப்படிங்கிறாங்க. ஏமா இப்போ கூட நீ புரிஞ்சுக்க மாட்டீங்க, அவங்க மொத்த வீட்டையும் வாங்கி வச்சுட்டு உன்னை வந்து பேருக்கு வந்துட்டு நீ அவங்க அந்த வீட்டுக்கு போகணுன்னாலும் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தாமா நீ போகணும், இது கூட உனக்கு புரியாதா, அவங்க நல்லா உன்னை வச்சுட்டு இது பண்ணுறாங்க, நீ அதை புரிஞ்சுக்காம நீயும் தலையை ஆட்டிகிட்டு இருக்க, என்னால் ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்படியே அடம் பிடிச்சி கங்கா பேசிகிட்டே இருக்கிறதுனால இப்போ சாரதாமா இவகிட்ட கத்தி கத்தி எனக்கு நெஞ்சு வழியே வந்துடும் போல இருக்கு, இவகிட்ட பேசுறதுக்கு எல்லாரையும் வரவழைச்சு பேசுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு விஜய் காவேரிக்கு சொல்லி அவங்களையும் வீட்டுக்கு வரவழைச்சிடுறாங்க. அங்கே சைடு நிவின் யமுனாக்கு சொல்லி அவங்களையும் வீட்டுக்கு வரவழைச்சு எல்லாரையும் உட்கார வச்சு பேசினாதான் இது சரியா வரும் அப்படிங்கிறனால எல்லாரையும் வர சொல்லிடுறாங்க. ஸோ மறுநாள் எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கும்போது கங்கா மட்டும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே கடுகடுன்னு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ யமுனாவும் வந்துட்டு இப்போ நிவின் இருக்காரு அப்படிங்கிறனால கங்கா சைடு பேசக்கூட முடியாது, எதுவாக இருந்தாலும் நிவின் எடுக்கிற முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைலண்டாகவே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ காவேரியாக ஆரம்பிக்கிறாங்க. ஏங்கா வீட்டை தான் விற்க மாட்டேன்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேன், சரி உனக்கும் அது யூஸ் ஆகணும் எனக்கும் யூஸ் ஆகணுங்கிற மாதிரி இப்படி ஒரு முடிவை வந்துட்டு தாத்தாவும் விஜயும் எடுத்திருக்காங்க, இதில் கூட ஒத்துக்கிறதுக்கு உனக்கு என்னக்கா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே கங்கா என்ன சொல்லிடுறாங்க, இங்கே பாரு காவேரி, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட முடிவு இதுதான், வீட்டை வந்து வேற யாருக்காவது விற்றாலும் விற்கலாமே தவிர சொந்தத்துக்குள்ளாரே கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு வந்துட்டு நீ வந்து இருக்கும்போது தாத்தா பாட்டி இருப்பாங்க, நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நிற்க முடியாது, இதெல்லாம் சொல்லு கடண்டி உனக்கு புரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் சொல்றாரு, நீங்க ஏங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்க, யார் அப்படி உங்களை சொல்லி காட்டிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க, நானோ தாத்தாவோ அப்படிலாம் சொல்லிடுவோன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. யாரையுமே இந்த காலத்துல நம்ப முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்லிடுறாங்க. உடனே சாரதாமா சொல்றாங்க, எங்க பாருடி நீ ஒரு வார்த்தை பேசுற அப்படின்னா யோசிச்சு பேசணும், விஜய் தம்பி வந்து அந்த மாதிரி யோசிச்சிருந்தா இந்த வீடை நாங்க வாங்கிக்கிறோம்னு சொன்னதோட நிறுத்தி இருக்காதா, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும்னு அந்த தம்பிக்கு அவசியமே இல்லைல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு சைடு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நிவின் கம்மன் நின்றுட்டு இருக்கிறதுனால இப்போ சாரதாமாவே சொல்றாங்க, நீங்க என்ன தம்பி இதை பத்தி நினைக்கிறீங்க, காவேரிக்கே வீட்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான்லாம் முடிவு எடுத்துட்டேன் தம்பி, இந்த கங்கா மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நீங்க என்ன தம்பி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ யமுனாவை பார்க்குறாங்க. யமுனா நீ என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி கங்கா கேட்குறாங்க. கங்காக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, நிவின் ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி நிவினை பார்த்துட்டே நிற்கிறாங்க. இப்போ சாரதாமா கேட்டதுனால நிவின் சொல்றாரு, தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் வீட்டு பற்றின விஷயத்தில் நான் வந்து தலையிட முடியாது, இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்களேங்கிறக்காக சொல்கிறேன், அந்த வீடு வந்துட்டு அவர் எந்த அளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாரு கட்டினாரு, அதுக்கு எவ்வளோலாம் பட்டிருப்பாரு அப்படிங்கிறது நீங்கள் என்னெல்லாம் பட்டீங்கிறத நானும் அங்கேருந்து பார்த்துருக்கேன், அதனால் திடீர்னு வீட்டை விற்கணும் அப்படின்னு யமுனா சொன்ன உடனே எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, இவ்வளோ ஒரு இதாக என்ன வச்சுருந்த வீட்டை வந்து திடீர்னு விற்கிறாங்கன்னு சொல்லும்போதே நான் யோசனையாக தான் இருந்துச்சு, இப்போ காவேரி வாங்கிக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது, காவேரிக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் அது நம்ம ஊரும் நம்மளை விட்டு போகாதில்ல, எது ஒன்றுனாலும் நம்ம போகலாம் வரலாம்ல, அது நல்லது தானே, என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிவின் சொன்னது என்னன்னா காவேரிக்கே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இப்போ இந்த இடத்துல யமுனாவால் பேசவே முடியல, கங்கா கூட சேர்ந்துட்டு இல்லை காவேரி அக்காவுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இப்போ கங்கா வந்து இப்படியே பேசிகிட்டு இருக்கிறதுனால இப்போ விஜய்க்கே ஒரு இடத்துல கோவம் வந்துடுது, ஏங்க நானும் அந்த நாள்லேருந்து பார்த்துட்ருக்கேன், ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரியே தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதாங்க உங்கள் பிரச்சனை, எல்லாருமே குடும்பத்தில்
அக்கா தங்கச்சிங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா தானேங்க அந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே நல்லபடியாக பண்ண முடியும். எனக்கெல்லாம் பாருங்கள், கூட பிறந்தது யாருமே இல்லை, அஜய் தான் இருக்கான். அவனும் வந்துட்டு அந்த சைடு ஒட்டாமல் போயிட்டான். எனக்கெல்லாம் உங்கள் குடும்பத்தை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும், எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து இருக்கவே செஞ்சேன். ஆனால் நீங்கள் கூடவே இருந்தும் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நல்லா சொல்லுங்க தம்பி, அதெல்லாம் இதெல்லாம் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது, எப்போ பாரு காவேரிக்கு போய் கச்சை கட்டிக்கிட்டே நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, ஆமாம் பாட்டி, நான் காவேரி கிட்ட போயிட்டு கச்சை கட்டிகிட்டே நின்னேன், நீ வந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்க வரியா அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக பேசுகிறாங்க. அந்த கடுப்பும் கலந்த மாதிரியே. இப்போ என்னடி நான் தப்பாக சொல்லிட்டேன், எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கும் போது எப்போ பார்த்தாலும் நீ மட்டும் முரடு பிடிச்சிக்கிட்டே இருக்குது, என்னடி அதில் இருக்குது? பேசாமல் அவளுக்கு அந்த வீட்டை எழுதி கொடுக்கறது தான் நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டோம், நீ பேசாமல் கையெழுத்து போட்டு மட்டும் கொடுத்துரு, உனக்கு தேவையான பணத்தை அவள் கொடுத்துருவா, அவளை தாண்டி கங்கா, இதுக்கு மேலே நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. உடனே சாரதாமாவும் வந்து சொல்கிறாங்க, கங்கா நீ முதல்ல நல்ல ஒரு இதை யோசிச்சு முடிவெடு, எந்த வேலை யார்கிட்டையாவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலுமே அவங்களுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதுக்கப்புறம் வீடு என்ன ஆகுமோ, அப்பாவோட ஞாபகம் வந்தால் கூட அவருக்கு தான் சாமி கும்பிடணுன்னா கூட நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாதுடி. ஆனால் காவேரி அந்த வீட்டில் இருக்கா அப்படின்னா நம்ம எப்போ வேணால் அந்த வீட்டுக்கு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம்லடி, அப்பாவுக்கு சாமி கும்பிடும்போது கூட நம்ம அங்கே போய் பண்ணிக்கலாம்லடி, ஏங்கங்க அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சாரதாமாவும் எடுத்து சொல்லியும் அவங்க கேட்காம இப்படியே முரடு பிடிச்சிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் அவங்களால தாங்கவே முடியாமல் ரொம்பவும் அப்படியே உட்காந்து அவங்க அப்பா ஃபோட்டோக்கிட்டே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தீங்களாங்க, இந்த வீடு வந்துட்டு என் கையை விட்டு போகுதுன்னு சொல்லி நினச்சேன், நீங்களே வந்து வழிகாட்டின மாதிரி காவேரியே அந்த வீட்டை வாங்கிக்கிட்டோம், நீங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கீங்க, உங்கள் ஞாபகம்லாம் அந்த வீட்டில் தான் இருக்குது, அதனால் நம்ம எப்போ வேணால் போகலாம் வரலான்னு நினச்சா கடைசியில் இப்படி பண்ணுறாளேங்க இவ, கொஞ்சமாவது அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்க மாட்டிங்களா, நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோக்கு கீழே, சந்தானம் ஃபோட்டோ கீழே உட்காந்துட்டு அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு காவேரி, யமுனா எல்லாருமே ஓடி போய், அம்மாம்மா அழுகாதம்மா ப்ளீஸ்மா, ஏமா அப்படி அழுகிற, அம்மா உனக்கு நெஞ்சு வலி வந்துருமா, உடம்பு சரியில்லாமல் போயிடுமா, அழுகாதம்மா அப்படின்லாம் போயிட்டு காவேரி, விஜய் எல்லாருமே போயிட்டு கேர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கூட கங்கா அப்படியே நின்றுட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ போய் காவேரியை தான் பேசுகிறாங்க, அக்கா ஏங்கா நீ இப்படி பண்ணுறாங்க பாருக்கா, அம்மா எப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்குன்னு, அங்கே பாருக்கா, நீ போக்கா போய் அம்மா கிட்ட பேசுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இவங்க புஷ் பண்ணுறாங்க. அப்பா கூட விடுறி அப்படிங்கிற மாதிரி திருப்பிட்டு நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வேறு வழியே இல்லை, சாரதாமாவும் இப்படி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி கங்கா முழிச்சிட்டே நிற்கிறாங்க. இப்போ நிவனும் விஜயுமே போய் பேசுகிறாங்க, இங்கே பாருங்கள், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அதை யார்கிட்ட போகணும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறதுக்கு, தங்கச்சி தானேங்க, உங்கள் தங்கச்சி தானேங்க, ஏங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது, அங்கே பாருங்கள் அவங்க எப்படி அழுதுட்டு இருக்காங்க, போங்க போய் சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. சாரதாமாவா, அவள் சரின்னு சொல்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சந்தானம் ஃபோட்டோக்கு கீழே உட்காந்து அவங்க அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. சரி, இது கட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கங்காவுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. அங்கேருந்து சாரதாமா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, நான் நீ ஊன்னு சொல்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன், எனக்கு ஒன்று ஆச்சு அப்படின்னா அது ஒன்றால் தான் நீ எழுதி வச்சுக்கோடி, நீ வந்து சரின்னு சொல்கிற வரைக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்டி, இங்கே தாண்டி உட்காந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க உட்காந்துருக்காங்க. பாட்டிக்கு இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏண்டி கங்கா இப்படி பண்ணிட்டு இருக்க, போய் சரின்னு சொல்லேண்டி அவகிட்ட அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே சேர்ந்து என்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ கூட நீ புரிஞ்சுக்க மாட்டியாக்கா, அம்மா எதுக்காக சொல்லுதுன்னு நீ புரிஞ்சுக்கோக்கா ப்ளீஸ்க்கா, அப்பாவோட அந்த ஞாபகம் இருக்கணும்னு தானேக்கா நாங்கள் சொல்லிட்டுருக்கோம், இப்போ நான் வாங்குறதுங்கிறதா உனக்கு பிரச்சனையாகவே இருக்குது அப்படி தானேக்கா, ஏங்க்கா நான் மட்டும் என்னக்கா உனக்கு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி ஒரு சைடு எமோஷனல் ஆகிட்டாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே விஜய்க்கு ரொம்ப தாங்க முடியல. காவேரி, நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் எமோஷனல் ஆகிட்டு இருக்க, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு கேர் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு பேசுகிறாரு. அத்தை விடுங்க, அவங்களுக்கு இப்போ விருப்பம் இல்லை அப்படின்னா விட்டுறலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்ப பார்க்குறாங்க. தம்பி இருங்க தம்பி, எது என்ன ஆனாலும் சரி, அவள் இதுக்கு மேலே அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறாள், அவள் ஊன்னு சொன்னாலும் சரி ஊன்னு சொன்னாலும் சரி, அந்த வீடு என் பேரில் இருக்குது, நான் பார்த்து கொடுக்குறதானே தம்பி, அவளுக்கு வந்து தேவை பணம் தானே, நான் யாருக்கு வேணால் விற்றுட்டு போகிறேன், அதை உங்களுக்கு கொடுத்தா என்ன, வேறு யாருக்கு கொடுத்தா என்ன, இதை நான் எடுக்கிற முடிவு தான், அதனால் நான் வந்து காவேரிக்கு தான் கொடுப்பேன், நம்ம அடுத்து என்ன வேலை பார்க்கணுமோ அதை நம்ம பார்க்கலாம் தம்பி, இவ இதுக்கப்புறம் அங்கே வராமல் போகிறாது அவளோட பிரச்சனை, நம்ம இந்த முடிவை நம்ம மாற்ற மாட்டேன் தம்பி, இதை இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் சொல்கிறாரு, இல்லைங்கத்த அது தப்பு, எல்லாரும் வீட்டில் ஒன்றா ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பேசி முடிவெடுத்து வாங்கினா தான் அந்த வீடு ஒரு சந்தோஷமாகவே இருக்கும் வாங்குறவங்களுக்குமே, இது பொதுவாக நடக்கிற ஒன்று தானே, வீட்டில் ஒருத்தர் வந்து ஒத்துக்காமல் இப்படி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வாங்குறதுல அதில் ஒரு சந்தோஷமே இருக்காது, இல்லை பரவாயில்ல விடுங்கத்த அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்ன உடனே இப்போ இதுக்கப்புறமா அவங்க சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நைட்லாம் வந்துட்டு கங்காவும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க, சாரதாமா பேச மாட்டேங்கிறாங்க, பாட்டி மட்டும் இருந்து கத்திட்டே இருக்காங்க, இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது இப்போ நைட்லாம் உட்காந்து அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அம்மாவும் ஒரு சைடு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கே, நமக்கு வேறு வழியே இல்லை, சரி ஊன்னு சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களே ஓரளவு கன்வின்ஸ் ஆகிடுறாங்க.
ஸோ எதுக்கும் யமுனா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யமுனாக்கு கால் பண்ணும்போது யமுனா ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க, அக்கா நிவனை எதிர்த்துக்கிட்டு என்னால் எதுவுமே பேச முடியாதுக்கா. அவர் வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தார், உனக்கு பணம் தேவை அப்படின்னா அந்த வீட்டை காவேரிக்கே கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு வீட்டையே விற்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாருக்கா. இப்போ நான் எனக்கு பணம் தேவை இருக்குதான், ஆனால் நிவன் வந்து என்கிட்ட வேண்டான்னு சொல்கிறாரு பணத்தை. சரி அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் இப்போ எனக்கு பணம் தேவை இல்லை, சரி வீட்டை விற்க வேண்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோக்கா, நீ தாக்கா கஷ்டப்படுவ, அதனால தான் உன்னை யோசிச்சுட்டு தான் நான் வீட்டை விற்கலான்னு சொல்லிட்டேன்க்கா. இப்போ வேறு வழியே இல்லைக்கா, காவேரி அக்கா கிட்ட தான் நம்ம கொடுத்தாகணும், பரவாயில்ல கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி யமுனாவும் சொல்கிறதுனால இப்போ இவங்களுக்கு வேறு வழியே இல்லை, எல்லாருமே சேர்ந்து இப்படியே கார்னர் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு கடுப்பும் வெறுப்போடையும் தான் இந்த வாட்டி அவங்க சைன் பண்ணியே கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் காவேரிக்கு வந்துட்டு அந்த வீடு வந்துட்டு போய் அவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை அது எல்லாத்தையுமே பார்க்க போகிறாங்க. அடுத்ததாக கொடைக்கானல் வீட்டுக்கு போய் அவங்க இறங்கினதுக்கு அப்புறமுமே சாரதாமா வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஒரு நிமிஷம் இருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆராத்தி எடுத்துகிட்டு வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து ஆராத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்கள உள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. கூடவே யமுனாவும் நிவனும் இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கும் ஆராத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாமே இங்கே சென்னையிலே இருந்தாங்க, முறையாக அந்த கொடைக்கானல் வீட்டுக்கு போனப்போ இப்போ தான் ஒரு மகன் சொல்லிட்டு ஒரு பேராக வந்திருக்காங்க அப்படிங்கிறனால இப்படி பண்ணுறாங்க. இந்த இடத்துல கங்கா மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கும்போது குமரனோட அம்மாவுமே பார்க்குறாங்க. அப்போ பார்த்து அவங்க வருத்தப்படுறாங்க, பாரடி கங்கா எல்லாமே புருஷனோட வந்து இப்படி எப்படி உள்ளே போகிறாளுங்க பாரு, நீ மட்டும் என் பிள்ளைய இப்படி இங்கே இருக்க விடாமல் அனுப்பி விட்டியடி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு அழுகிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு பாட்டி தான் ஏற்கனவே அவங்க கடுப்பில் நின்றுட்டு இருக்காங்க, இப்போ இவங்க வேற ஒரு சைடு பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு பாட்டி தான் போய் சமாதானப்படுத்துகிறாங்க. விடுடி நம்மளா குமரனை போன்னு சொன்னோம், அவனா தானடி கிளம்பி போனான், வந்துருவாண்டி, அதனால எதுவும் இல்லை, நீ வருத்தப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் மருமகளை பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுப்பு இருந்தாலும் ஓரளவு கங்காவை அனுசரித்து அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த வரப்போகிற கதைக்கெல்லாம் போக போகுது அப்படிங்கிறது என்னோட சின்ன ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.